இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக கோடாவுடைய ஸ்தோத்திரம். தேவாதி தேவன் ராஜரிகம் செய்கிறவர் ஒருவராய் நீங்கள் அன்றைக்கு முச்சே ரட்சணியை கொம்பே சிறப்பு உண்மையானவரே ஆச்சரியமான ஒரு இடத்தில் எங்கள் நிம்மதியே எங்கள் நிரந்தரமே எங்கள் ஒப்பற்றவரே மகிமை உண்டானதுக்காக தேவரே எங்களுக்கு திருவிழப்பற்றினவரே புதிய கரம் உங்களுக்கு செலுத்தத்தக்கதாக தேவரே எங்களுக்கு தந்திருக்கிற பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். என் மீட்பின் கீதமானவரே எங்களை அரவணைக்கிறவரே என் அற்புதரே எங்கள் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவரே எங்கள் விளச்செடியில் ஜீவ பெருவல்லமே ஸ்தோத்திரம். எங்கள் ஆச்சரியத்தை செய்து பிடிக்க வல்லவரே ஆச்சரியமே சத்தமா சோதரமா அரவணைத்து நடத்துகிறவரே எங்களை அரவணைத்து இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே நாம் விட்டு சேர்ந்திருக்கிறோம். தேவனோடு விட மற்றவரோடு விட உறவாட வாழ்க்கை செய்திகளை நடத்தரோடு உறவாட கூடாரங்களிலே இருந்து மீண்டும் துதிப்போமா? செவிப்போம். இந்த நாளை தந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தவாறு இந்த நாளை அந்த ஆசிரியக்க முடியாத செவிப்போம். காணொளி மூலமாக தேவனாய கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் உண்மை அண்டிக் கொள்வதே எங்களுக்கு நலம் என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை கர்த்தாவே எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தை தருகிறவர் ஆவன் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே இந்த காலை பொழுதிலே இந்த காணொளி காட்சியை கண்டுகொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொரு தனிப்பட்ட சகோதரர் கர்த்தர் இந்த நாளிலே நீர் இந்த காணொளி மூலமாய் ஒவ்வொருவரோடு கூட ஆமென். ஆண்டவரே நாங்கள் நிற்பது மூலமாக உம்முடைய சுத்த கிருபை அந்த இல்லாத இரக்கத்தை நினைத்து உம்முடைய பெரிதான தயவை இரக்கத்தையும் நீடிய சாந்தத்தை உருக்கத்தை மீண்டும் ஒரு விசை தேவ ஆவியானவர் இந்த வேளையிலே யாவருக்குள்ளும் நீர் ஆசீர்வாதம் உம்முடைய விடுதலை பிரசன்னத்தை மீண்டும் ஒரு விசை கர்த்தாவே மகிமையின் வெளிச்சமாய் நீர் அனுப்பி தருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். இயேசு நாமத்தினாலே பாடல்களை
ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து விட தினந்தோறும் நாம் தேவனுடைய சமூகத்தில் இடைவிடாது நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளை கூட பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லை பாடலை சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமா பயமில்லை. ஆமென். என்னை தாங்கிடுவான், என்னை தாங்கிடுவான், இறுதி வரை என்னை நடத்திடுவான், இறுதி வரை நடத்திடுவான். என் மேல் கடுகளவோ பயமில்லை. அள்ளி அள்ளி முத்தம் கொடுக்கிறவரே, அணைப்பாய் அரவணைப்பாய், அணைப்பாய் அரவணைப்பாய், அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாய், அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாய். ரட்சிப்பாரை எடுத்துனீரம்மா, ஜீவனுள்ள ஆவினாலே பழுதற்ற உடைய ரத்தத்தாலே எங்களை கழுவி அழைக்கிறவர், இரத்தத்தாலே கழுவுகிறார், இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார்.
தாயாட்டுவார், தாளாட்டுவார், சீராட்டுவார், வாழாட்டாமல் தலையாட்டுவார், வாழாட்டாமல் தலையாட்டுவார். மறைத்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் மறைத்துக் கொள்ள முடியாதுங்க. பாடுவோமா? பறித்துக் கொள்ள முடியாதுங்க, பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவரால முடியாதுங்க, ஒருவரால முடியாதுங்க. ஆமென். அணைப்பாய், அரவணைப்பாய், அவை அணைப்பாய், அரவணைப்பாய், அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கரங்களோடு இருக்கிறதுக்காக இறுதி வரை நடத்துகிறவரே உலகத்தை சொல்லுகிறேன், உலகத்தை சொல்லுகிறேன். ஏந்திடுவான், இதை தாங்கிடுவான், ஏந்திடுவான், இதை தாங்கிடுவான், இறுதி வரை நடத்திடுவான், இறுதி வரை நடத்திடுவான். என் வாழ்க்கையின் மூலதனமான ரட்சிப்பே, என் வாழ்க்கையின் மூலதனமான பரிசுத்தமே, என் வாழ்க்கையின் மூலதனமான பரிசுத்த ஆவியானவரே, என் வாழ்க்கையின் மூலதனமான பரிசுத்த சத்தியமே,
உடைய இரத்தத்தால கழுவி ரட்சிப்பை காரணியமே மீண்டும் என்னை திருப்பினாரா ரத்தத்தாலே கழுவுவீரா ரத்தத்தாலே கழுவுவீரா ரட்சிப்பாலே கொடுத்துவீரா ரட்சிப்பாலே கொடுத்துவீரா பயப்பட வேண்டாம். எந்த விளைவினத்தில் இருந்தால், எந்த நெருக்கத்தோடு இருந்தால், எந்த வியாதியோடு இருந்தால், சோர்ந்து போய் இருந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் கரம் உன்னோடு விட இருக்கிறது. ஓங்கிய பலத்த கரம் அவரை மரித்தோரின் உயிரோடு எழுப்பின கரம், அந்த பலத்த கரம் உன்னோடு கூட இருக்கிறது. நீ கலந்தால் பயம் இல்லை, கடுகளம் கூட பயம் இல்லை. எங்களோடு உடைய கரம் இருக்கிறதுனால அவரோடு இருக்கிறதை பார்த்து நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், நம்மோடு உதவி செய்கிற ஆயிரமான தூதர் கூட்டங்கள் அதிகம். அவர்களோடு இருப்பதை பார்க்க, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறது நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று எலிசா சொன்னது போல, எங்கள் கண்களை இந்த நாட்களை திறந்து, எங்கள் கண்களை இந்த நாட்களை திறந்தது. உங்களுடைய கரம் எங்களோடு இருக்கிறது, உங்களுடைய கை எங்களோடு இருக்கிறது. எலியாவோடு உங்களுடைய கை இருந்தது, எலிசாவோடு கை இருந்தது. இயேசுவோடு கூட உங்களுடைய கை இருந்தது. எங்களோடு கூட தொடர்ந்து பரிசுத்தாவியை ஆராதிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கூடாரை இருந்து பார்க்கிற ஒருவரும் மீண்டும் கூட உனது கருத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக இந்த காடு வேலையில கூட நாம் கடந்து வருவோம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 6வது வசனத்திலிருந்து
9வது வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1 இந்த மல்கியா புத்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியா 1:6 9 வரை. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேவை கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தினாலே உம்முடைய நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே அதனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமுற்றதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையை பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையை கர்த்தர் கேட்கிறார். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மை இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இது உங்களால் வந்த காரியம். தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சத்தக்கதாக நாட்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மேல் இறங்குவார். இந்த உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த COVID-19 வைரஸுடைய தாக்கம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய ஆவிக்குரியவர்களாகி நீங்களும் கூட சிறைப்பட்டு போய்தான் இருக்கிறீர்கள். கூடாரத்தில் இருந்து விடுதலையோடு கூட நாம் ஆராதிக்காமல், விடுதலையோடு கூட வேலைக்கு செல்ல முடியாது. அநேக காரியங்களை ஒரு சுதந்திரம் இல்லாதபடி நாம் காணப்படுகிறோம். தேவன் நமக்கு நம்மையில் இறங்க வேண்டும். ஓடுகிற நாளும் அல்ல, விரும்புகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று ரோமர்கள் நிறுவனம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆகாயால் விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அவர் இறங்க வேண்டும். ஓடுகிற நாளும் அல்ல, விரும்புகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மையில் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனை கர்த்தர் கேட்கிறார். தெய்வம் எந்த மனிதனையும் அழிக்கிறதுடைய திட்டம் கிடையாது. நம்முடைய பொல்லாத கிரியிலே தேவபுரமாக பகையாக இருக்கிறது. தேவ சமூகத்தை நோக்கி நாம் கெஞ்சுவோம், அப்பொழுது நம்மை இறங்குவார். சங்கீத புத்தகமும் 30ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தாவீது கெஞ்சினான். 30:10 வாசிக்கிறோம். கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். தேவனுடைய தாசர்கள் எல்லாம் கெஞ்சி இருக்கிறார்கள். 70,000 பேர் வாளினால் செத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய கையில் விழுவது, கர்த்தருடைய மனுஷர் கையில் விழாதிருப்பதாக, கர்த்தர் அவருடைய கையிலே விழுவனாக என்று விழுந்தானே.
ரெட்டுடித்து தேவன் அவனோடு கூட இருந்தவர்கள் கெஞ்சினார்களே. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று நாம் வாசிக்க முடிகிறது. யாத்ரா புத்தகத்திலே வாசிக்கிறோம். யாத்ரா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 32ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். உங்கள் தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்னென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தார். கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய காலம். தேவ சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்க மோசே கெஞ்சி பிரார்த்திக்கிறார். மோசே பார்த்து தேவன் சொன்னார், உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், இந்த ஜனத்தை அழிக்க போறேன்னு சொன்னார். ஆனால் கெஞ்சி பிரார்த்தித்தான். என்ன மாத்திரம் பெரிய ஜாதியாக்க போறேன் இருக்கல, கெஞ்சி பிரார்த்தித்தான். தாவீது கெஞ்சி பிரார்த்தித்தான். மல்கியா புத்தகத்திலே சொல்கிறார், கெஞ்சி பிரார்த்தியுங்கள். 9ஆம் வசனம் 1:9. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மை இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அங்கீகரிப்பார் என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். கெஞ்சி பிரார்த்திக்கக்கூடிய நாட்கள். இது உங்களாலே வந்த காரியம். அவருக்கு எப்படிப்பட்ட பழியை செலுத்தினார்கள்? ஊனமானதையும் கண் ஊனமானதையும் கால ஊனமானதையும் கொண்டு வந்து, இது பொல்லாப்பல்ல, நீதியான பலி என்று செலுத்தினார்கள். இதை நீ அதிபதிக்கு செலுத்த முடியுமா? ஊனமானதை கொண்டு அவன் முகத்தை பார்க்க நீ செல்ல முடியுமா? அவன் உண்மையில் பிரியமாய் இருப்பானோ? அவன் உண்மையில் பிரியமாய் இருப்பான். லேவியர் 22:22 வாசிக்கிறோம். லேவியர் 22ஆம் அதிகாரம். குருடு நெரிசல் முடம் கழலை சொறி புண் முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமல் அவைகளாலே கர்த்தருக்கு பலிபீடத்துமே தகன பலியிடாமல் இருப்பீர்களாக. ஊனமுற்றது, குறைவுள்ளது, அவரை அவருக்கு செலுத்தினால் அவருக்கு பிரியமாக இருக்கும். அதை அவருக்கு செலுத்தினால் அது பிரியமாக இருக்குமோ? அவர் தான் தேவனே அந்த பலியை செலுத்தும்படியாக இந்த பூமியிலே சொந்த குமாரனை அனுப்பினார். அவரே இந்த பலியை செலுத்தும்படியாக அவரையே இந்த பூமியிலே அனுப்பினார். அல்லேலூயா. அதைத்தான் அங்கே வாசிக்கிற விவரங்கள் நிருபம் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம்.
14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த இரத்தம் கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்தி இருப்பது எவ்வளவு நிச்சயம். பழுதற்ற பலியாக இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் ஒப்புக் கொடுத்தார். பழுதற்ற பலி. உபாகம் 17:1 வாசிக்கிறோம். பழுதற்ற பலி செலுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. பழுதும் அவலட்சணமும் உள்ள யாதொரு மாட்டையாவது ஆட்டையாவது உன் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டாம். அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பான பலியை தேவனுக்கு செலுத்த முடியும். தேவனுக்கு செலுத்த முடியாது. அது பிரியமா இருக்காது. நான் பிதாவானால் எனக்கு கடன் எங்கே? நான் எஜமானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியை வழியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த ஜீவனுள்ள இரத்தம் கிறிஸ்துவனுடைய இரத்தம் பழுதற்ற பலி, பழுதில்லாத பலி. அவருக்கு எப்படிப்பட்ட பலியை செலுத்துகிறோம்? அல்லேலூயா. பலி என்றால் சொன்னா புதிய ஏற்பாட்டு அர்த்தத்துல அவருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து செலுத்தப்படுகிறது தான் பலி. ஜீவ பலி. ஒன்று பேதிருக்கிறது நிருபம் 4-5 வசனம் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறோம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது, விலையேறப்பட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்திலே சேர்ந்தவமாக நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியையும் செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டவர்கள். தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. அப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்படுதும் வெளியேறப்படுதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீவன வைக்கிற அதன் மேல் விசுவாசமாய் இருக்க நிற்கப்படுதலை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்துகிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. பழுதற்ற பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27 வாசிக்கிறோம். அன்றி ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படுத்தும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே கிறிஸ்து அனைவருடைய பாவங்களை சுமந்து நிற்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிற ரட்சிப்பேறும்படி 2ஆம் தரம் பாவம் நாம தரிசனமாக நமக்கு ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது. விலையேறப்பட்ட பலி, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குஞ்சான இரத்தத்தினால கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஜீவ பலி, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலி. இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் தேவனுக்கு பிரியமான ஆவிக்குரிய பலியை நாம் செலுத்த முடியும்.
தேவனுடைய பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நாம் யார்? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நான் எஜமானால் என் கணம் எங்கே? இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ஜீவ பலியை நாம் செலுத்துகிறோம். இதுதான் ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ரோமர்கள் அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனையை செய்யணும் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, ஆவிக்கேற்ற பலியாக இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் செலுத்துவதற்கு சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுடைய பிரியமான பலியாக இந்த சரீரத்தை ஒப்புக்கொடுக்க வேண்டியிருக்கிறது. இயேசு இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு சரீரம் ஆயத்தமாக்கப்பட்டது. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பழைய ஏற்பாட்டு படி நிவர்த்தி செய்யப்படவில்லை. காளை வெள்ளாட்டுக்கடா இவையுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியை காணிக்கை நீ விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அவர் இயேசு அவருடைய சரீரம், அல்லேலூயா, இயேசுடைய சரீரத்துல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்று அந்த ஜீவ பலியை செலுத்தி இருக்கிறார். சர்வாங்க தண்டனையும் பாவனமானபடியும் உமக்கு பிரியமானதல்ல என்கிறீர். அப்பொழுது தேவன், நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். அவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் அந்த இந்த சரீரத்தில் அவருடைய சித்தத்தின்படி செய்து முடித்ததுதான் அந்த ஜீவ பலி. அதுதான் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியதற்கு உங்கள் மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்தியிருப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதுகிறார். இப்ப இந்த வசனத்தை வாசிக்க முடியும். எபிரேயர் 9:14 நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் இந்த சரீரத்தை பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு அர்ப்பணித்தார். ஆத்மா வியாபனப்பட்டது, தீவிரடைந்தார். கெத்செமனே தோட்டத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கிடவது, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகும் கிடவது என்று சொன்னார். பிதாவே, நான் பிதாவானால் என்னுடைய கணம் எங்கே? நான் எஜமானால் என்னுடைய கணம் எங்கே? கணம் என்கிறது
செய்யக்கூடிய கணம் அல்ல. பழைய ஏற்பாட்டு காணிக்கை பலிகள் வர புதிய ஏற்பாட்டு காணிக்கை பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிப்பதுதான் அவருக்கு பிரியம். ஆகவேதான் பழுதற்ற வழியாக தன்னுடைய சரீரத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை தத்தம் செய்தார். பழுதற்ற வழியாக அவர் என்னைக்கு தத்தம் செய்தார், அப்பவே ஒரு நித்திய ஆவி அவரை ஒரு நித்திய ஆவி அவரை சொல்லிட்டு, நித்திய ஆவி அவரை மூடிச்சு. அதனால யாரை தேடுகின்ற போது எல்லாம் கீழே விழுந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற வழியாக அதாவது எச்சமின தோட்டத்துல போராடுற மாம்சத்தை ஒப்பு கொடுக்கிறது. இந்த சரீரத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினார். இயேசுடைய சரீரத்தை அதை ஒப்பு கொடுக்கிறதுக்கு எச்சமின தோட்டத்துல போராடி செவிக்கிறார், இரத்த வேகத்தை செய்கிறார். அப்போதான் நித்திய ஆவினாலே தம்மை தாமே அந்த சரீரத்தை அவருடைய சித்த ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நித்திய ஆவியினாலே தம்மை பழுதற்றபடியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அப்போதுதான் நாம் ஜீவன்ல தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகலமாக நம்மை சுத்திகரிக்கிறது. உங்கள் மனச்சாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் ஜீவ பலியை செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்த முடியும். இயேசு பிதாவின் சித்தம் செய்தார். தேவனே உடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கு என்று சொன்னேன் என்றார். 9:19 தேவனே உடைய சித்தப்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவது நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தினம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 10-11 வசனங்களை வாசிக்கிறோம். 9-10 வசனங்கள். அன்றையும் எந்த ஆசாரியும் நாடகம் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலியை அநேக தரம் செலுத்தினவனாகவும் இருப்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னைக்கு தேவனுடைய வலது வாசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதவழியாக்கு போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரே பலியிடப்பட்டிருக்கிறது. வருஷந்தோறும் ஒரே விதமான பலியை அநேகம் செலுத்திக்கிட்டு இருந்தார். ஒரே பலியை நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலியை அநேக செலுத்துகளாக நிற்பான். ஆனால் இயேசு அதை நிவர்த்தி செய்திருக்கிறார். பிதாவின் சித்தத்துக்கு இந்த முழு உலகத்தின் பாவத்தை தன் சரீரத்திலே சுமந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற இந்த சரீரத்தை பலியிடப்பட்டார். ஆகவே நமக்கு செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் நம்முடைய அநேக கிரியைகள் செத்த கிரியைகள் சுத்திகரிக்கப்படும். எப்போது? அல்லேலூயா. செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது அவருடைய சித்தத்துக்கு
தன்னை இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு தான் சித்தத்தை செய்து முடித்திருக்கிறார். இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அது பலி செலுத்த தன்னை அர்ப்பணித்தார். நாம் இந்த சரீரத்தை அந்த செத்த கிரியைகளை நீங்குவதற்கு கிறிஸ்துவுடைய அந்த மூல உபதேசத்தை நாம் அடைய வேண்டும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களாம் விட்டு இந்த நாட்களில் கிறிஸ்துவை குறித்த மூல உபதேசங்களை விட்டுட்டு ஒன்றை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது அவருடைய மூல உபதேசம். கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசத்தை விட்டுட்டு மனம் திரும்புதல், செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைத்தல், மரித்தோர் வைத்தல், நித்திய ஆயத்திற்கு என்பவர்களாக அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். பூரணராகும்படி கடந்து போவோமாக. என் வீரியமே ரூபவதியே உன்னிடத்திலே பழுதொற்றவில்லை. உன்னை பூரணமாக பார்க்க விரும்புகிறார். நீ மற்றவர்களுக்காக அந்த மோசே தேவ சமூகத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு பூரண புருஷனாக நிறுத்தப்பட்டிருக்கிறான். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் இருந்துட்டு போயிருக்கலாமே. ஏன் இந்த ஜனத்திற்காக அவன் கெஞ்சி பிரார்த்திக்க வேண்டும்? அவனுக்குள்ளே ஒரு பலி, தேவனுக்கு பிரியமான ஒரு பலியை செலுத்துகிறான். அல்லேலூயா. பூரணத்துவம் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூலோபதேசத்தை கொன்று பூரணமான ஒரு அனுபவம் நமக்கு கடந்து வருகிறது. உன்னத பாட்டில் வாசிக்கிறேன், பிரியமே ரூபவதியே உன்னிடத்தில் பழுதொன்றவில்லை. பழுதில்லாத பார்க்க விரும்புகிறார். மணவாளன் மணவாட்டியை பழுதில்லாத பார்க்க விரும்புகிறார். உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னை பழுதொற்றவில்லை. பூரண ரூபவதி பூரண அழகாக உன்னை பார்க்க விரும்புகிறார். அவரோடு கூட நாம் சிங்காசனத்திலே உட்கார ஒரு தகுதி, மணவாளனோடு மணவாட்டியாக சேர நமக்கு தேவை பூரணத்துவம். அல்லேலூயா. அவை கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளை அநேக நம்முடைய ஜீவியத்தில் செத்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட வேண்டியதற்கு செத்த கிரியைகள் சுத்திகரிப்பது நிச்சயம். செத்த கிரியையோடு கூட ஒருத்தன் வந்தான் இயேசு முன்பாக. அவனை விளக்கம் சொல்கிறது மத்தேயு சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல அவனை குறித்து சொல்லும்போது வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல அந்த வாலிபன் அவரை நோக்கி இவையெல்லாம் சிறுமுதலாய் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் எண்ணத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு நீ பூரண சற்குணா
விற்று தரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்திகனாய் இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்து போய்விட்டான். ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். மேலே ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று நான் சொல்கிறேன். இவன் யார்? 3 விளக்கம் சொல்கிறது. வாலிபன், ஐஸ்வர்யவான். லூக்கா 18 சொல்கிறது இவன் ஒரு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:18 சொல்கிறது இவன் ஒரு தலைவன். நல்ல போகிறே, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவன். இவருக்கு செத்த கிரியைகள், அந்த செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறார். அவருடைய சித்தம். அல்லேலூயா. சொல்றார், சிறுவயது முதலாய் எல்லாத்தையும் கைப்பற்றும். இன்னும் என்னிடத்திலே குறைவு உண்டு. நீ பூர்ண சற்குணாக விரும்பினால் போய் உனக்கு விற்று தரித்திரக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் இன்னும் பூர்ண சற்குணாக, அவனுக்கு தேவை செத்த கிரியோடு கூட அவரை பின்பற்ற வருகிறான். மனச்சாட்சியை சுத்தி இருக்கிறது. மனச்சாட்சியை செத்த கிரியில் சுத்திகரிப்பது. ஒரு இருதயத்திலும் பெரியவர், ஒரு மனச்சாட்சியில் பெரியவர் இருக்கிறார். சுத்திகரிக்கப்பட வேண்டும். செத்த கிரியைகள், கிரியையில செத்த, அதாவது ஆக்சன் இல்லாதபடி கிரியை. அந்த கிரியையில செத்த கிரியை. மற்ற எல்லாத்தையும் அவனுக்கு சிறுவயது முதலாக இருக்கிற இடத்துல குறைவு என்ன ஆண்டவரை கேட்டான். ஒரு கிரியை செத்த கிரியெல்லாம் இருக்கிறது. எல்லாத்திலையும் ஓகே, ஆனா இந்த செத்த கிரியை, இது அவருடைய சித்தத்தை செய்வதற்கு அவன் அர்ப்பணிக்க முடியவில்லை. தன் சரீரத்தை கொடுக்க முடியவில்லை, இழக்க முடியவில்லை. ஏன்னால் அவன் தலைவன், வாலிபன், ஐஸ்வர்யவான். தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்க முடியவில்லை. இந்த நாட்கள்ல தேவ சமூகத்தில் நாம் பலி செலுத்த கேட்சி பிரார்த்திக்க சொன்னா அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக கெஞ்ச முடியுமா? இயேசு மற்றவர்களுக்காக ஜெபித்தார். அல்லேலூயா. இப்ப கெஞ்சன்னு சொன்னா முதலாவது இந்த சரீரத்தை தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, கெஞ்சி பிரார்த்திக்கிறதற்கு முதலாவது நாம் இந்த செத்த கிரியைகளிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் அந்த கிரியைகளை சுத்திகரிக்கப்பட்டால் இயேசு முன்னால் ஒளிந்து சென்றிருப்பான். ஜீவனுள்ள தேவனுக்கு ஒளிந்து சென்றிருப்பான். அவரை பின்பற்ற முடியாது என்று நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்யணும்னு கேட்டான். நீ அதை செய்துட்டு, அந்த செத்த கிரியை செய்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னா, செத்த கிரியையில நீக்கிட்டு என்னை பின்பற்று. அல்லேலூயா. தன் சரீரத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க முடியல. செத்த கிரியைகள்
மனப்பூர்வமாக அந்த ஜீவ பலிய, பிரியமான பலியை செலுத்த, அந்த தேவ சுத்தத்தை செய்து நிறைவேற்ற தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்கும். இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயம் சுத்திகரிப்பு உண்டு. சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்? சுத்திகரிப்பது அதிகம். எவ்வளவு நிச்சயம்? செத்த கிரிகள் அற. செத்த கிரிகள் அறன்னா இயேசு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தாரு? கரை திரை அற்றவராக, கரை திரை அற்றவராக இயேசு பழுதற்றதாக ஒப்பு கொடுத்தார். இயேசு எப்படி கொடுத்தார்? பழுதற்றதாக, கரை திரை அற்றவராக ஒப்பு கொடுத்தார். அதே பலியை நாம் செலுத்துவதற்கு தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபேசியர்கள் 20 நாம் வாசிக்கிறோம், பழுதற்ற பலியாக. எபேசியர் 5:27 கரை திரை 26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விலையேற்றமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் விலையேற்றமான மகிமுள்ள சபையாக திருச்சபை நிறுத்துவதற்காக ஒப்புக் கொடுத்தார். இயேசு சரீரத்தை ஏன் ஒப்புக் கொடுத்தார்? பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. நம்முடைய கரையும் திரையும் முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் விளையமாக நிறுத்தபடியா அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அது நிச்சயமாக நம்மை சுத்திகரிக்கிறது. அவை சுத்திகரிப்பது நிச்சயம். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். கெஞ்சி பிரார்த்திக்கிறது. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான், உடனே கர்த்தர் பரிதாபம் பண்ணார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது ஏன் கேட்கப்படவில்லை? நம்முடைய ஜெபம், நாம் ஜெபம்ங்கிறது ஒரு பெரிய பலி. முதலை தன்னை சரியாக ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். அந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை உண்டு. மானவரத்தில் கொள்ளாத சேனைகள், அதிகாரங்கள், அந்தகார லோகாதிபதிகள், எல்லா துறைத்தனங்களை எல்லாத்தையும் ஜெயிக்கிறதற்கு ஒரு அதிகாரம் உண்டு. உன் ஜெபத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது. ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. நீ குருடும் செடுமான பலவீனமான ஊனமான பலியை செலுத்திக் கொண்டிருக்கிறாய். இந்த சரீரத்தை தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காம ஜெபம் ஜெபம் ஜெபம். என்ன ஜெபம்? தேசத்தில் நடக்கிறது. அவருடைய தூப கலசத்திலே சென்றடையுமா? நம்முடைய ஜெபம், தேவனுடைய சபையுடைய ஜெபம், ஊழியங்கிறது ஒரு இந்த நாட்கள் செய்கிறது ஜெப ஊழியம். ஆனால் அதை எப்படி செய்கிறோம்? பிதாவின் சித்தத்துக்கு தன்னை சுத்திகரிக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த ஜெபத்துக்கு பெரிய வல்லமை உண்டு, பதில் உண்டு. உடனே வாதை நிறுத்தப்படுகிறது. தாவீதுடைய சுத்திகரிப்புல, மோசேயுடைய ஜெபத்தில் நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல இந்த சரீரத்தை அப்படி சுத்தம் செய்வதற்கு ஒப்புக் கொடுக்கணும். ஏழை விதவை 2 காசு போட்டாங்க. எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து போட்டாங்க. இவதான் அதிகம் போட்டாலும் நிச்சயம் பேசுறாரு. ஏன்? எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து கொண்டு போட்டாங்க.
தம் ஜீவனுக்கு வைத்திருந்ததை போட்டான். அவர் செத்த கிரியைகளோடு கூட இருக்கிறத கொண்டு போட்டு போறது. சரீரத்தை முதலாவது ஒப்பு கொடுக்க வேண்டும். 2 காசு தான் வச்சிருந்தான். அதுதான் கணம். பரிபூர்ணமாக வைத்திருந்தான். எல்லாம் பரிபூர்ணத்தில் இருந்து கொண்டு போட்டாங்க. இருக்கிறதல்ல, தேவன் மனுஷ முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். முதல்ல அந்த செத்த கிரிகள், செத்த கிரிகளோடு கூட காணிக்கையை கொண்டு போட்டான். ஆனால் அவர்கள் அந்த விதவை தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்த 2 காசு பேசப்படுகிறது. ஏன் அவ்வளவு சித்தத்தை உணர்ந்து போடுகிறார்? தன் ஜீவனத்துக்கு வைத்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது 2 காசு. மற்றவர்களாம் பரிபூர்ணத்திற்கு போட்டாங்க. ஏன் அதை விட இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏன் பரிபூர்ணத்தில் இருந்து செய்வதல்ல, இந்த சரீரத்தை அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. எதையோ செஞ்சுட்டு காணிக்க போட்டது முக்கியம் இல்லை. கேட்டுக்கு போற வாசல் விரிவலானது, ஜீவனுக்கு போற வாசல் மிக குறுகலானது. அதை தெரிந்து கொள்கிற சிலர் தான். சிலரில் ஒருவன் தான் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அல்லேலூயா. செத்த கிரியோடு கூட வந்து காணிக்கப்பட்டார். ஆனால் அவளிடத்துல இருந்ததே அதான். எவ்வளவு பெரிய ஒரு சுத்திகரிப்பு! அவர் கிரியையில செத்த போய் அல்ல, அவர் கிரியையில செத்த கிரியைகள் ஜீவன் உள்ளதாக பலியை செலுத்துகிறார். அன்றைக்கு அந்த விதவை செய்தது அதற்கு பிரியமான பலி, கிறிஸ்துவுக்கு பிரியமான, கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்கு பிரியமான பலி. அதை செலுத்தும் போது அது மேன்மை பார்க்கப்படுகிறது. நாம் இந்த நாட்கள்ல நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் தரன்னு சொன்னா ஒரு ஜீவ பலியை செலுத்த வேண்டும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? Thank you Jesus. Oh, praise the Lord. Thank you. ஜீவ பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாளை எங்களோடு கூட நீ பேசியிருக்கிறப்பா. Thank you Jesus. பரிசுத்த ஆவி எங்களோடு இருக்கிறதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் நீயாவே ஜீவபலி, இந்த சரீரத்தை நீ ஆயத்தப்படுத்த, அந்த சரீரத்தை பிதாவின் சித்தத்துக்கு இயேசு தத்தம் செய்தாரே, ஜீவபலியை செலுத்த விரும்பி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மரித்தொழுந்து உயிரோடு வெளிப்பட அந்த தேவன் நமக்கு பதில் செய்கிறது. உயிர் திறந்த வல்லமை வெளிப்படும் இந்த நாட்கள்ல. உயிர் திறந்த வல்லமை எங்கள் நடுவில் வெளிப்பட வேண்டும். அதற்கு நாங்கள் நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கரோ என் மேலங்கே கடுகளவா பயமில்லைங்கே. கர்த்தர் கரோ
கரம் என் மேலே கடுகளவோ பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலே கடுகளவோ பயமில்லைங்க. அணைப்பாரே அலி அணைப்பாரே அணைப்பாரே அலி அணைப்பாரே அலி அலி முத்தம் கொடுப்பாரே அலி அலி முத்தம் என அரவணைக்கிற தெய்வமே. கர்த்தர் கரம் என் மேலே கடுகளவோ பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம் என் மேலே கடுகளவோ பயமில்லைங்க. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பலி செலுத்த ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு. தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் அவருடைய சரீரம் புறமான அவருக்குள் வாசமாயிருக்கிறது. தேவத்துவத்துடைய வல்லமை மகத்துவம் இந்த நாட்களுக்கு தேசத்தில் வெளிப்படுத்துவதாக எங்கள் சரீரத்தை எங்கள் திருச்சபையை இந்த நாளில் அர்ப்பணிக்கிறோம் ஜீவபலியாக. ரகஸ்மாகாதினாமா மல்கஸ்மாதினாமா காதினாமா ரகஸ்மாதிவி விகராதினாமா. ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது போல திருச்சபை ஒரு சரீரமாக இருக்கிறது. உமக்கு பிரியமான பலியை செலுத்த எங்கள் ஊழியம் ஆயத்தப்படுவதாக. இந்த நாளில் அப்படி பலியை செலுத்த ஆயத்தப்படுவதாக. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. பறித்துக் கொள்ள முடியாதுங்க. பறித்துக் கொள்ள முடியாதுங்க. ஒருவரால் முடியாதுங்க. ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலே கடுகளவோ பயமில்லைங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அப்படியே இந்த ஊழியத்தை திருச்சபையை சரீரமான சபையை உங்களுடைய சித்தம் செய்ய அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்